ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட சார்ட் ட்ரேடிங் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கறது மூலிமா நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கற்றுக்க முடியும். ஸோ இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டெக்னிக்கலெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சார்ட் ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா சார்ட் ரீட் பண்ண முடியும். அதில் வந்து உங்களால் ட்ரேடு எடுக்க முடியும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்டோட சார்ட்டு ட்ரேடிங் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் லிமிடெட், ஓகேங்களா, அந்த ஸ்டாக்கோட சார்ட் ட்ரேடிங் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் மந்த், ஓகேங்களா. அக்டோபர் மந்த்தில் தான் இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால நான் டே டைம் ஃப்ரேம் வைக்காம 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, அப்புறம் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தான் இருக்குது. அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ், ஓகேங்களா. இந்த 3 ட்ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம் அதில். ஓகே, இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது ஒரு 329, 330 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபால் எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு மூவ் ஆகிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஜோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எகெயின் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை விட்டு வெளியே வரக்கே பார்த்தீங்கன்னா 1 மந்த்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. ஓகே, அந்த ஜோனை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணலாமா ட்ரெண்ட் லைனை வச்சு? அந்த ஜோனோட ஹைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப் சைடும் சரி, டவுன் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் சேனல் பட்டன் தெரியுதுங்களா? இந்த ஃபாலிங் சேனல் பட்டனோட அதிகமான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிங் சேனல் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா அப் சைடு தான் பிரேக் ஆகும், ஓகேங்களா. ஒரு 20% தான் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 80% பார்த்தீங்கன்னா அப் சைடு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஃபாலிங் சேனல் பேட்டர்ன். ஓகே, இது பிரேக் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்யூமோட பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு நியூ ஹை. அப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்கள். இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹையா, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு இங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு அப்சைடு மூவ் ஆனது, புல் பேக் வந்துட்டு அது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்க கிடையாது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அனதர் நியூ ஹை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு ஹை ஃபார்ம் ஆயிருக்குங்களா. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த ஹை ஃபார்ம் ஆன பிறகு எகெயின் ஒரு புல் பேக் வந்துட்டு எகெயின் என்ன நடக்கணும், இந்த ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு மேலே போகணுமா. பட் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹையை அதனால பிரேக் பண்ண முடியல, தெரியுதுங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பையர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சைடு ஒரு நியூவால் ஹை வச்சிருக்கும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் என்னவா மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அங்கேருந்து நியூ ஹை ஃபார்ம் பண்ண முடியலையா, அப்போ எகெயின் கீழே வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை மார்க் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கீழே வரும்போது இந்த சப்போர்ட் வரைக்குமே வரலாம். அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இங்கே என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஹை வைக்க முடியாமல் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆனது நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபால் ஆயிருக்கா. ஃபால் ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த டபுள் பாட்டம்ங்கிற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன், ஓகேங்களா. அது வந்துச்சு அப்படின்னா டபுள் பாட்டம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆகும், ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் நடந்திருக்கு, ஓகேங்களா. இங்கேருந்து ஈக்குவலில் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்குங்களா. அப்சைடு மூவ் ஆகிட்டு என்ன நம்ம எதிர்பார்க்கலாம், இன்னும் நியூவாக ஹைவேக்கோ ஆர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனையும் பார்த்தீங்கன்னா மறந்துடக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா ட்ரெண்டு வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா எகெயின் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்.
ரீடெஸ்ட் போயிட்டு என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, புதுசா பார்த்தீங்கன்னா லோ விக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த ஒரு ஜோன்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களோட பொசிஷன் குளோஸ் பண்ற மாரி பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக், அகைன் ஒரு ஹை, எகெயின் ஒரு புல் பேக் வந்துட்டு புதுசா போகும்போது என்ன நடக்கணும்? இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகணும். ஹை ஃபார்ம் பண்ணிட்டு. பட் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண முடியாம ரெட் கலர் கேண்டில்ஸா ஃபார்ம் ஆகுது. இது பிரேக் டவுன் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகைன் பார்த்தீங்கன்னா, இதே சப்போர்ட்டுக்கு வந்துருங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹை கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹை கிடைச்சிருக்குங்களா? அந்த 2 ஹைய பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண போறோம். அந்த மார்க் பண்ணோம்னா, நமக்கு ஒரு 3வதா பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. 3வதா பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கு நமக்கு. ஓகே. இந்த 2 பாயிண்ட் தான் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். எகைன் என்ன ஆகுது? இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிட்டு கீழ வருது. கீழ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு லோ, எகைன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா இன்னொரு லோ வச்சிருக்குங்களா? இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. இது ஒரு லோ, ஒரு புல் பேக், ஒரு லோ, எகைன் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை போயிருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா, வரும்போது புதுசா லோ வைக்க முடியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுசா ஹையும் ஃபார்ம் பண்ண முடியல. எகைன் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு சப்போர்ட் ஜோனுக்கே வருது. எங்க வருதோ. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு லோ வைக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வைக்கல அப்படின்னா, இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணணும். என்னது? டபுள் பாட்டம். நம்ம இங்க ஒரு டபுள் பாட்டம் பார்த்துருக்கோம். இங்க ஒரு டபுள் பாட்டம் பார்த்துருக்கோமா? இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, அப் சைடு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். பிரேக் அவுட் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல. ஓகேங்களா? இங்கேருந்து என்ன நடந்திருக்கு? இது அத பிரேக் அவுட் குடுத்துட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? இத வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு, எகைன் எங்க போயிருக்கு? நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி வச்சோமா ட்ரெண்ட் லைன்ல, அதே ட்ரெண்ட் லைனுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கா? அப்ப நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, பொசிஷன வந்து இங்க குளோஸ் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணுமா? ஓகே. இங்கிருந்து பிரேக் அவுட் ஆனதா பார்த்தீங்கன்னா, எகைன் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்க்கு போகும். இது பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்க்கு போகாது. ஓகே. இங்கிருந்து என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ. எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக். புதுசா பார்த்தீங்கன்னா, லோ வைக்க முடியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹையும் ஃபார்ம் பண்ண முடியல. என்ன ஆகுது? பிரேக் ஆயிட்டு கீழ வந்துச்சா? எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக். எகைன் ஒரு லோ. எகைன் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை போயிட்டு கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா லோ ஃபார்ம் பண்ண முடியல. நோட் பண்ணுங்க. அப்போ டபுள் பாட்டம். டபுள் பாட்டம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த டபுள் பாட்டம் வந்தா என்ன நடக்கும்? மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, பாட்டம் அவுட் ஆகறதுக்கான சான்சஸ் அது இருக்கா? இப்ப இங்க என்ன இருக்கு? எகைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் பாட்டம் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஈக்குவல் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாட்டம் அவுட் ஆனது. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருங்கிற விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ட்ரெண்ட் லைன்ல வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்குங்களா? அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ் பார்த்தீங்களா? எவ்வளோ ஸ்பீடா குடுத்துருக்கு அப்படிங்கிறது. இது பிரேக் அவுட் பாயிண்ட்டு. பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ் குடுத்துருக்கு. இத டே டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதுங்களா? டே டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆனது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ராலி குடுத்துருக்குங்களா? ஓகே. இது இப்ப என்ன நடந்திருக்கு? நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மேல வரக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தோமா? இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இப்போ அந்த தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு? ரெசிஸ்டன்ஸா தான் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து எங்க அந்த பிரேக் அவுட்ல சில பேர் என்ட்ரி எடுப்பாங்க. இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல. அங்கேருந்து எடுத்தாங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்க டார்கெட்டா வைக்கிறக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இது ஃபர்தரா மூவ் ஆகணும் அப்படின்னா, என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா, லோயர்ல ஃபார்ம் பண்ணிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ரீடெஸ்ட் வரக்கும் கூட சான்சஸ் இருக்கு. இங்க ரீடெஸ்ட் வந்துட்டும் கூட பார்த்தீங்கன்னா, எகெயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. பட் எக்காரணத்த கொண்டு இந்த ஒரு ஜோனுக்கு கீழ வந்து வந்துரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ, எகெயின் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு லோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கும். ஓகே. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகி இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல்லயும் நெறைய வரும். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட் டைம்ல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.